ஜென்மத்துல என்னோட முன்னோர்கள் உன்னை பலி கொடுக்க நினைச்சாங்க. ஆனா நீ அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என் கமண்டலக்காளிக்கு பலி கொடுக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்ட. ஆனா இந்த ஜென்மத்துல அதே ஜாதக அமைப்புல பிறந்து இப்ப என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்ட. போக போக தானே தெரியும் மாட்டிக்கிட்டது நானா இல்ல நீயான்னு. உனக்கு எப்படி உன் அம்மனோட அருளும் சக்தியும் இருக்கோ அதே மாதிரி எனக்கோ என் கமண்டலக்காளியோட அருளும் சக்தியும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல என் முன்னோர்களோட ஆசையும் இருக்கு. எப்பேற்பட்ட அம்மன் சக்தியா இருந்தாலும் கிரகணத்தப்போ வேலை செய்யாது. அதே மாதிரி உன்னோட 8வது பிறந்த நாள்ல உன் சக்தி எல்லாம் காலியாகி நிர்மூலமாகி நீ அழிஞ்சு போயிடுவ. அதை விட முக்கியமா இப்ப உன்னை பத்தி உனக்கே தெரியாத 2 ரகசியம் இருக்கு. என்னதான் அம்மனோட அருள் வாங்கின குழந்தையா இருந்தாலும் உனக்கு தெரியாத அந்த 2 ஜென்ம ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணு உன் பொறப்போட ரகசியம், இன்னொன்னு எதிர்காலத்துல நடக்க போற இன்னொரு அதிசயம். ஆனா அது என்னன்னு இந்த காலன் உன்கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா அத கேட்கறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இதே இடத்துல உன்னை துடிக்க துடிக்க என் கமண்டலக்காளிக்கு பலி கொடுத்தே தீருவேன். இது சத்தியம். போதும், நிறுத்து. எந்த சக்தியும் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த ஆதி சக்தி அருள் பெற்ற குழந்தைடா. ஈசலோட அழிவு எப்படி அதோட ரெக்கையில இருக்கோ அதே மாதிரி உன்னோட அழிவு ஏன் கையில தாண்டா இருக்கு. ஏய் கௌரி, கமண்டலக்காளி முன்னாடி என் முன்னோர்கள் தவம் செய்யறப்ப அந்த தவத்தை கலைக்க இந்திரமாய உருவத்துல புலித்தோலை கிழிச்சு வதம் செஞ்ச ஈட்டி தான் இது. இதோ உன்னை வதம் செய்ய இப்ப வருது. ஜெய் கமண்டலக்காளி. இந்த அண்ட சராசரத்தை கேடயமா இருந்து காக்குற ஆதி பராசக்தியோட அருளால நீ அனுப்பின ஈட்டியோட நிலைமைய பாத்தியா? நாக்கு நாள நகம் வளர்த்து பாவத்தால கீறி விடக்கூடிய உன்ன மாதிரி காலன்களோட சித்து வேலையெல்லாம் இந்த கௌரி கிட்ட எடுபடாது. ஜெய் கமண்டலக்காளி தாயே. இந்த மாதிரி உன்கிட்ட எத்தனை ஆயுதம் இருந்தாலும் அதனால ஒரு பலனும் இல்ல. அந்த அம்மனோட அருள் எனக்கு இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஜெய் காளி. ஏய் கௌரி, நான் அனுப்புன கீரி நீ அனுப்புன பாம்ப 2ஆ கடிச்சு துப்பன மாதிரி நான் நினைச்சேன் இப்பவே உன்னை உர தெரியாம அழிச்சிடுவேன். போன ஜென்மத்துல என் முன்னோர்கள் கொடுக்காத அந்த நரபலிய நிறைவேற்றாம இறந்து போனாங்க. அந்த கடமைய இந்த ஜென்மத்துல நான் செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஜெய் கமண்டலக்காளி.
கமண்டல காளி. உன்னை விட பல மடங்கு கொடிய அரக்க சாவே இல்லைன்னு மார் தட்டிக்கிட்ட மகிஷாசுரனை அவன் சிந்தின 9 துளி ரத்தத்தை வச்சு 9 திரு உருவங்களா மாறி எப்படி அந்த அன்னை துர்கா தேவி வதம் செஞ்சாலோ அதே போல ஒரு அழிவு இப்போ உனக்கு நடக்க போகுது. அந்த அம்மனோட அருளால இன்னையோட நீ அழிய போற. ஜெய் ஜெய் காளி கமண்டல காளி தாயே. ஜெய் கமண்டல காளி. ஜெய் கமண்டல காளி. ஐயா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க என் கூட. ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க ஒரு பிரளயமே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இது எதுக்கான அறிகுறி? கமண்டல காளியோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. இன்னும் அந்த கௌரிய பலி கொடுக்கலனா நாம எல்லாருமே அந்த கமண்டல காளியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இப்படி சுத்தி சுத்தி பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா, எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கன்னு நீங்க தான் கூப்பிட்டீங்க. பலி கொடுக்க போற கௌரி இங்க எங்கேயுமே இல்லையே. எங்க கௌரி? போங்க. சரிங்க ஐயா, போங்க. அந்த கௌரி முழுக்க முழுக்க ஏன் கட்டுப்பாட்டுல இங்கதான் இருக்கா. நீங்க எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் அந்த கௌரி உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டா. உங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, யாரு கண்ணுக்கும் அந்த கௌரி தெரிய மாட்டா. அதே மாதிரி அந்த கௌரி கண்ணுக்கும் யாரும் தெரிய மாட்டாங்க. என்னையா சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கும் அந்த கௌரிக்கும் பெரிய அமானுஷ்ய யுத்தம் நடந்துச்சு. அந்த சூழ்நிலைய ரொம்ப சரியா நமக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த கமண்டல காளியோட மாந்திரீக சக்திய கௌரி மேல ஏவி விட்டு அவளை மந்திர கயிறால கட்டி போட்டு வச்சிருக்க.
இல்லையப்பா, என் கையில இருக்கிற இந்த இறகுதான் அவளை காட்ட போற திசை. அவளை யாரும் நெருங்க கூடாது, யாரும் பார்க்கவும் கூடாது. இன்னிலிருந்து சரியா எண்ணி 6 நாளைக்கு அந்த கௌரி இந்த மந்திர கட்டுல தான் இருப்பா. அந்த கௌரி தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளோட சக்தி இந்த மந்திர கட்டுல எடுபடாது. இன்னும் 6 நாளைக்கு இந்த மந்திர கட்டை விட்டு அவளால வெளியே வர முடியாது. ஐயா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அந்த கௌரி வெளியில வரணும்னு முயற்சி பண்ணா அந்த அம்மனோட பரிபூரண அருள் இந்த கௌரிக்கு இருக்கிறதுனால அந்த மந்திரக்கட்டை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு இந்த கௌரி எப்படியும் முயற்சி பண்ணுவா. அதுக்கு அந்த அம்மனும் உதவி செய்யும்ல. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண மந்திரக்கட்டா இருந்தா நிச்சயம் அந்த கௌரி இதுல இருந்து வெளியே வருவா. ஆனா நான் இப்ப சொல்லி இவளை கட்டி போட்டிருக்கிற மந்திரம் தான் தாந்திரீக முறைப்படி கமண்டலக்காளியை நோக்கி தவம் செஞ்சு கட்டப்பட்டிருக்கிற மந்திர கட்டு இது. கௌரி இந்த மந்திர கட்டுக்குள்ளதான் இருக்கா. அதை கண்டுபிடிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. அப்போ அந்த கௌரியை யாராலையும் இந்த மந்திர கட்டுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவளால வெளியில வரவும் முடியாது. அப்படிதானுங்கய்யா? ஆமா, ஆனா ஒரே ஒரு மாற்று வழி இருக்கு. அந்த விஷயத்துல தான் நாம 3 பேருமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயா, அந்த கௌரி வெளியில வரணும்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கா? இது என்னங்கய்யா புது சிக்கலா இருக்கு? சிக்கல் இல்லாத பொருளோ சிக்கல் இல்லாத செயலோ இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆனா அந்த சிக்கல்ல சிக்காம பாதுகாப்பா வாழத்தான் அந்த இயற்கை நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்திருக்கு. ஐயா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா அது என்னன்னு முழுசா எங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்ற, நல்லா கேட்டுக்கங்க. அந்த கமண்டல காளியோட தாந்திரீக முறைப்படி இந்த மந்திர கட்டு போடப்பட்டிருக்கு. இந்த மந்திர கட்டு அவுக்கிறதுக்கு அந்த அம்மனோட அருள் பெற்ற இன்னொரு மந்திர கயிறால தான் முடியும். தப்பி தவறி கூட அந்த அம்மன் கயிறு கௌரி கைக்கு வந்துச்சு, நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த 6 நாள்ல யாரு மூலமும் அந்த மந்திர கயிறு கிடைச்சிடக்கூடாது. அதையும் மீறி ஒருவேளை அந்த மந்திர கயிறு கிடைச்சிச்சு, அந்த மந்திர கட்டுக்குள்ள இருந்து கௌரி வெளியே வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் என்னாலேயே முடியாது. என் முழு கட்டுப்பாட்டுல தான் இந்த மேற்கு மலை காடு இருக்கு. அதனால என்ன மீறி இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. அதே மாதிரி அந்த மந்திர கட்டுல இருந்து கௌரியும் வெளியே வர முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. சொல்ற, நிச்சயமா சொல்ற. வாங்க. எங்க பரம்பரையோட சாபம் தீர என்ன பண்ணணும்னு என்கிட்ட வந்து கேட்டப்போ நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இருக்குங்கய்யா. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நெத்தி பொட்டுல ஆணி அடிச்சு இறங்கின மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சி பெரிய விஷயமே கிடையாது. இன்னையில இருந்து 6 நாள் நீங்க 2 பேரும் கடக்கிறது கிட்டத்தட்ட 6 வருஷம் கடக்கிற மாதிரி. மனுஷன் உடம்புல 32 எலும்பு வளையங்கள் இருக்கு. அதுல முதுகு தண்டுல மட்டும் 3 நாடி. அந்த நாடி வழியா போய் இடை பின்கலை வழியா செல்லும் பிராணவாயு சுழிமுனை எனும் நடுநாடியில் நிறுத்தி மனச ஒருநிலைப்படுத்தி கண்ண மூடுனா சாவ விட கொடுமையா ஒரு வழி வரும். அந்த வலியும் கொடுமையும் அந்த கௌரி மந்திரக்கட்டுக்குள்ள இருக்கிற 6 நாளும் அனுபவிப்பா. தப்பி தவறி கூட நிதானம் எழுந்து அவசரப்பட்டா உங்க குடும்பத்துல சாவு விழறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னங்க எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய
ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தானே. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? இது வரைக்கும் நீங்க சொன்னதையெல்லாம் நாங்க சரியா தானே பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இங்க பாரு ஆவுட, நான் உங்க 2 பேரையும் பயமுறுத்த சொல்லல. நடக்க போறத முன்கூட்டியே சொல்லி உங்களை தைரியமா இருக்க சொல்றேன். ஐயா, கௌரிய மந்திர கட்டுக்குள்ள கட்டி போட்டாச்சு. இனிமே அவ தப்பிக்க முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்க தானே ஐயா சொன்னீங்க. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். சொல்ற பேச்சை என்னைக்கும் மாத்தி பேச மாட்டான் இந்த காலன். இந்த 6 நாளை கடக்க நாங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உங்க பரம்பரையோட சாபத்திக்கிற வரம் கௌரி தான். அந்த கௌரிக்கு ஏதாவது ஆச்சு, மறுபடியும் உங்க குடும்பத்தை கூண்டோட அழிக்கிற சாபம் தான் அந்த துர்கா. என்னங்க ஐயா சொல்றீங்க? அந்த கௌரிக்காவது அம்மனோட ஆசி வாங்கின சக்தி இருக்கு. ஆனா இந்த துர்கா நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு தானே. அவளுக்கு எதுக்காக நாங்க பயப்படணும்? ஐயனார் கோவிலுக்கு போனா சாமிய பாக்கிறதுக்கு முன்னாடி சாமி ஏறி உட்கார்ந்து இருக்கிற வெள்ள குதிரையை தான் பார்ப்பாங்க. நாம எல்லாருமே சாமிக்கு தான் சக்தி அதிகம்னு நினைச்சுப்போம். ஆனா சாமி கூட இருக்கிற வாகனத்துக்கும் ஆயுதத்துக்கும் சக்தி இருக்குன்றத எல்லாருமே மறந்துடுறோம். வீச்சருவால் எடுத்துட்டு வேட்டைக்கு போற ஐயனார் அந்த கௌரினா, அந்த கௌரிய பாதுகாப்பா பத்திரமா கூட்டிட்டு போற அந்த வெள்ள குதிரை தான் உங்க வீட்டுல இருக்கிற துர்கா. ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாவே சொல்றேன். கௌரி விஷயத்துல நாம எவ்வளவு கவனமா இருந்தோமோ அதை விட 1 மடங்கு மேல இனிமே நீங்க துர்கா விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுவும் இந்த 6 நாள் மட்டும்தான். இந்த 6 நாள் கடந்துருச்சுன்னா கௌரிய எப்படி நரபலி கொடுத்து இருக்கிற தடம் தெரியாம அழிப்போமோ அதே மாதிரி அந்த 6 நாள் கழிச்சு அந்த துர்காவையும் இருக்கிற இடம் தெரியாம காணா பணமாக்குவோம். எந்தெந்த விஷயத்துல துர்கா கிட்ட நாங்க கவனமா இருக்கணும்? கௌரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாந்தமா இருக்கிற துர்கா கௌரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ பத்திரகாளியா மாறிடுவா. கௌரி வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் துர்கா வீட்டுல இருந்து வெளியே போக கூடாது. உங்க பார்வை கழுகு பார்வையா மாறி துர்கா மேல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி துர்கா சாதாரண பொண்ணு கிடையாது. அவ சாமிக்கு பூஜை பண்ணி கௌரிய கண்டுபிடிக்க துடியா துடிச்சிட்டு இருப்பா. அதனால எக்காரணம் கொண்டோ கௌரிய தேடி துர்கா வெளியே வரவே கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் குடும்பத்துல இந்த 6 நாளைக்குள்ள எந்த உயிர் பலியோ அல்பாயுஸ்ல போற சாவோ நடந்துடவே கூடாது. 6வது நாள் முடிவுல இந்த நரபலி கொடுத்து முடிகிற வரைக்கும் உன்னோட வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொன்னதை மீறி துர்காக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு, அப்புறம் என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் உங்க பரம்பரை சாபம் தீராது. இன்னும் 6 நாள் தான் உங்களுக்கு அவகாசம் இருக்கு. ஜனா, உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், கவனமா பாத்துக்க வேண்டியது உன் கடமை. அத மீறி ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை தீர்க்க வேண்டியது ஆவுடை உன்னோட கடமை. அது நீங்க 2 பேரும் உங்க கடமையை சரியா செஞ்சா அந்த கௌரிய நரபலி கொடுக்க வேண்டியது என் கடமை. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சிடறோம். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம கிளம்புங்க. சரிங்கய்யா, வரோங்கய்யா. போயிட்டு வரோம். வாஜனா. சரிங்க. இல்லைங்க, இப்ப நான் சொல்ல போற இன்னொரு முக்கியமான விஷயத்தை நல்லா கேட்டுட்டு போங்க. நீங்க எதனால துர்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கங்கிற உண்மைய சொல்லாம மறைச்சிங்களோ அதே மாதிரி கௌரிய நரபலி கொடுக்கிற விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி தெரிஞ்சா உயிர் போற ஆபத்து ஏற்படும். நான் உங்களுக்கு கமண்டலக்காளியோட ஒரு கயிறு தரேன். அதை கொண்டு போய் உங்க வீட்டு முன்னாடி நிலவாசல்ல கட்டி வை. அந்த கௌரியையும் துர்காவையும் காப்பாத்த ஏதாவது நல்ல சக்தி உள்ள நுழைஞ்சா அதை தடுத்து நிறுத்த கமண்டலக்காளியோட கயிறு வரும்.
இந்தா. கிளம்புங்க.